டேஸ்டான காலிஃப்ளவர் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரும் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறமா 3 வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி முந்திரி பருப்பும் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். கூடவே இதில் ஒரு 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதை 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம இந்த காலிஃப்ளவரை. அப்புறமா இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிடணும். மாற்றிட்டு அதே கடாயில் தான் திரும்பவும் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கூடவே நட்சத்திர சோம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்து அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே வதங்கினது தான். தக்காளி அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதில் இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சம் கரம் மசாலாவும் கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். வதக்கி இந்த மசாலா எல்லாம் அந்த பேஸ்ட்டில் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மசாலா எல்லாம் அந்த பேஸ்ட்டில் நல்லாவே இப்போ மிக்ஸ் ஆகிட்டு, அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா காலிஃப்ளவர், அது இதில் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து இதை கொஞ்ச நேரமாக அந்த மசாலாவில் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துடணும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு திக்காக வேணும்னா இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதில் இல்லை நமக்கு கொஞ்சம் கூட குழம்பு மாதிரி வேணும்னா இந்த டைமில் நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கிறதுக்கு விடணும். கொதித்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக மல்லி இலையெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.